உயிருக்கு பயப்படாம, பாதியில விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீசர்ஸ் மட்டும் இருங்க. மத்தவங்க எல்லாரும் ரிசைன் பண்ணிடுங்க. அப்படின்னு சொல்லி சீஃப் யாகாமி சொல்றாரு. கடைசியில அவர் கூட 5 ஆஃபீசர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. மத்த எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, "எங்க வாழ்க்கையே பணயமா வச்சு நாங்க இந்த கேஸ்ல இருக்கிறதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா, இன்னுமே அவரோட அடையாளத்த எங்ககிட்ட காட்டல. நாங்க எப்படி உங்கள நம்புறது?" அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு "நான் கூடிய சீக்கிரமா உங்கள மீட் பண்றேன்" அப்படின்ட்டு பேசாம டைப் பண்ணி காட்டுறாரு. இருந்தாலும் அந்த ஆஃபீசர்ஸ்குள்ள நம்பலாமா? வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு சீஃப் யாகாமி ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நம்பிக்கை இல்லாத ஆட்களோட அந்த இன்வெஸ்டிகேஷன பண்ண முடியாது. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கிற இந்த சூழல்ல, எல்லால எப்படி இன்வெஸ்டிகேஷன கரெக்ட்டா பண்ண முடியும்? அதனால, அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆட்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தன நாள் காத்துன்னு இருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ 5 பேர் நம்புறாங்க. ஒரே ஒருத்தரு நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுறாரு. எப்போ சந்திக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது